ஏன் சகோதரர்களே ஒற்றுமை இல்லை? ஏன் சகோதரிகளே ஒற்றுமை இல்லை? நன்மை செய்ய படிக்கவில்லை. நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம், ஆலயத்திற்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். யார் காணிக்கை அங்கீகரிக்கிறார் என்று தூரத்திலிருந்து கர்த்தரை பார்க்கிறோம். நான் இந்த காணிக்கை கொடுத்திருக்கிறேன், தேவன் என்னை இப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறோம். ஒரே மாதத்துல 10 லட்சம் கொடுத்தார், 20 லட்சம் கொடுத்தார் என்று சொல்லி தேவனை ஒரு வியாபாரியாய் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 128 சங்கீதம் 4 வசனம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இது கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாத ஜெபம். நீங்கள் இங்கே வர வர நிச்சயமாக உங்களுடைய கைகளின் பிரயாசம் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் கைகளின் பிரயாசம் மேன்மை அடையும். நீங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வருமானங்களிலே பெருகுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் எந்த ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. என்னுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு அந்த சூழ்நிலை, என்னையா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நானும் 2 வருஷமாக வரேன், 3 வருஷமாக வரேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும், நீங்கள் கட்டாயம் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தவர் பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் வேதம் அப்படி சொல்லு. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உடனே சொன்ன பொழுது நம்ம மனசில் என்னெல்லாம் இருக்கும்? ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வாதம், ஈசாக்கு மாதிரி ஆசீர்வாதம். ஆனால் அவங்க அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெருசாக எண்ணலை. ஆடு மாடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, யோபுவுக்கு ஏராளமான கழுதைகள் இருந்தது. ஆனால் அதெல்லாம் அவங்க என்ன பண்ணல? பெரிதாக எண்ணவில்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பெரிதான ஆசீர்வாதம் என்ன? அதை தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இவ்விதமான ஒரு ஆசீர்வாதம், நம்ம யோசனைக்கு அடங்காத ஒரு ஆசீர்வாதம். நம்ம அதெல்லாம் இது வரைக்கும் யோசித்திருக்கவே மாட்டோம். ஒவ்வொரு மனிதனுடைய சுவாபமும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், நான் நல்லா செழிப்பாக இருக்கணும், எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம எல்லாருமே அதை நினைப்பது வழக்கமாக இருக்கிறதா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்விதமாய் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது மாத்திரமே நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கன் இப்படி எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசி 1:17 வாசிக்கும் போது, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும், பிள்ளைகளின் நியாயத்தையும், விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இவ்விதமாய், அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் சொற்ப ஜனமாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கொடுக்கத்தக்கதான இருதயம், நன்மை செய்ய படிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன எழுதுகிறார்கள்? நாம் ஒருவரை ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏன் சகோதரர்களே ஒற்றுமை இல்லை? ஏன் சகோதரிகளே ஒற்றுமை இல்லை? நன்மை செய்ய படிக்கவில்லை. நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம், ஆலயத்திற்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். யார் காணிக்கை அங்கீகரிக்கிறார் என்று தூரத்திலிருந்து கர்த்தரை பார்க்கிறோம். நான் இந்த காணிக்கை கொடுத்திருக்கிறேன், தேவன் என்னை இப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறோம். ஒரே மாதத்தில் 10 லட்சம் கொடுத்தார், 20 லட்சம் கொடுத்தார் என்று சொல்லி தேவனை ஒரு வியாபாரியாய் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் இவ்விதமான ஆசீர்வாதங்கள். எந்த ஒரு மனிதன் தனக்கு வருகிற ஆசீர்வாதத்திலே நான் 4 பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் வாழ்க்கை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் திரளாய் இருந்தது, எண்ணிக்கைக்கு அடங்காமல் இருந்தது. ஆனால் ஒரு சூழ்நிலை பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாம் அந்த சொத்துக்களை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தார். அல்லேலூயா. அதே ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து என்ன செய்தார்? ஆசீர்வாதமான சூழ்நிலை பார்த்தார். ரெண்டு பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எளிமையாக இருக்கும்போது தேவனுக்கும் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். நல்ல ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவரோடு இடைப்படுவோம். வசதி வர வர, ஆசீர்வாதம் வர வர, சொத்துகள் சுகங்கள் வர வர நம்மளை அறியாதபடி கோபப்படாத காரியத்திலே கோபப்படுவோம். அதுவரைக்கும் போதவருடைய வார்த்தையை கேட்டிருப்போம், அதுவரைக்கும் ஊழியக்காரனிடத்தில் கேட்டு செய்திருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வர இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, இவ்வளோ நான் கஷ்டப்பட்டதுக்கு ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாம் போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதலாவது நீங்க எப்படி இருக்கணும்? நன்மை செய்ய படிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், நன்மையை வாங்கத்தக்கதான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை இயேசுனுடைய பாதத்திலே தலையிலே ஊற்றும் பொழுது சீசர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இதை தரித்திரருக்கு விட்டு கொடுக்கலாமே என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்ய படியுங்கள். அதான் இவ்விதமான ஆசீர்வாதம். கொடுக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேற எதுலையுமே கிடையாது. அதை கொடுக்கிற இடத்துல நீங்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நன்மை செய்ய நாம் படிக்க வேண்டும். அதே பாருங்க, எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அன்றியும் நன்மை செய்யவும், நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று எழுதுகிறார்கள். தானம் தர்மம் பண்ணுவதற்கு மறக்காதீங்க. என்கிட்ட இல்ல, நானே இல்லாம தானே இருக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இல்லைன்னா இனிமேல் ஆசீர்வதிப்பார். கொடுப்பதற்கு நம்முடைய கரம் ஒரு நாளும் எரிச்சல் அடையக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கிறாரா? மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக ஆசீர்வதிக்கிறார். அந்த ஒரு அடிப்படையான விஷயம் நமக்கு தெரிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை கொடுப்பதற்காக ஆசீர்வதிக்கிறார். கடந்த எத்தனையோ ஆண்டுகள், 2008 என்ன 18 தெரியல, இல்லை நம்ம ரூபா நோட்டு மாற்றுற ஒரு நிகழ்ச்சி 18 16 2016 நம்முடைய பிரதமர் சொன்னாங்க, அறிவிப்பு கொடுத்தாங்க. எத்தனை பேர் காலையிலே போய் நம்மளாம் போய் நிற்கல, ஏன்னா நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. மற்ற ஜனங்கள்லாம் காலையில் 5 மணிக்கே எங்கே நிற்கிறாங்க, சொன்னது கூட புரிஞ்சுக்கிட முடியல. எல்லாம் மிளகடப்பால் இருந்தது, அது சீரகடப்பால் இருந்தது, உள்ளே சேர்த்து வச்சது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஐயோ மாற்றிடணும்னு ஓடினாங்க. பாருங்க, அவங்களும் உயிரோட தான் இருக்காங்க, நம்மளும் உயிரோட தான் இருக்கோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம என்ன சாப்பிடாம செத்தா போயிட்டோம்? அதில் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள நானும் ஒரு இடத்துல கூட சொல்வது இல்லை, ஏன்னா நமக்கு தான் வரவும் செலவும் சரியா இருக்குது. அப்போ நன்மை செய்ய தானம் தர்மம் பண்ண மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்காரு? பிரியமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு எழுதும் பொழுது எழுதுகிற அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அது உங்களுக்கு பாவம். உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், சகோதரர்கள், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கண்லே சகோதரன் உதவ பிறந்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு மத்தேயில சொல்லியிருப்பார், உன்னை 1 மைல் தூரம் நடக்க கூப்பிட்டா நீ என்ன பண்ணு, 2 மைல் தூரம் போ. உன்கிட்ட ட்ரெஸ் கேட்கிறானா அங்கேயும் கொடு, உனக்கு நன்மை உண்டாகும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும்
நன்மை செய்ய முடியும், உங்களுக்கு அதால் கொடுக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிற ஃபுல் பணத்தை அவன் கேட்கல. ஒரு 10 ரூபா கேட்கிறார், இல்லை ஒரு 50 ரூபா கேட்கிறார், சாப்பிட கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நேற்றைய தினத்தில் ஒரு வயதான தாயார் நடக்க முடியாத கூனியாக இருந்தான். அப்போ நான் என்னுடைய மனைவி பைக்கில் நின்ன போது அந்த தாயாரை பார்த்தோன்னே என்கிட்ட என் மனைவி கொஞ்சம் 10 ரூபா கொடுங்கப்பா என்று சொல்லி வாங்கி கொடுத்தார்கள். அப்போ அவங்ககிட்ட கொடுத்த உடனே அந்த அம்மா ஏற்கனவே கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி வைத்து இருந்தது. மத்தியானம் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 12:30 மணி இருக்கும். அப்போ அந்த வழியில் இன்னொரு சகோதரரும் போனார். உடனே அந்த அம்மா அப்படி எழும்ப முடியாமல் அந்த தம்பிகிட்ட தம்பின்னாங்க. என்ன சொல்லுங்கம்மா என்று சொன்ன பொழுது, சரி இந்த அம்மா தர்மம் தான் கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த சகோதரன் காசு எடுக்கும்போது, எனக்கு பைசாலாம் வேண்டாம்ப்பா, பைசா என்கிட்ட இருக்குது, அந்த கடையில் ஒரு தக்காளி சாதம் வாங்கி கொடு என்று சொன்னார்கள். நான் அதில் இன்னும் கவனித்து கொண்டு இருக்கிறேன். உடனே அந்த தம்பி பாருங்க, வேண்டாம் நீங்கள் கையில் வைத்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்கறது இவ்வளவுதான். பைபிள் சொல்லுது பாருங்க, நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் 8:30 மணிக்கு சர்வீஸுக்கு போனோம். 8:25 ஆயிடுச்சுன்னு 5 நிமிஷம் அங்கே போய் சேர்ந்து செய்தி கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடக்கான்னா வண்டியை நிப்பாட்டிட்டு அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறதெல்லாம் நியாயம் கிடையாது. அது அவனுக்குன்னு தேவன் நடத்துவார். உங்களுக்குன்னு அறிந்தவனாக இருந்தும் நியாயம் எழுதுறாரு. அப்படின்னா உனக்கு இதை செய்ய முடியும். இந்த நேரம் உனக்கு ஃப்ரீயாக இருக்கு, நீ எதுவும் கமிட்மெண்ட்டில் இல்லை. ஒரு அலையிலையா சொல்லுங்க. நம்ம கடை திறந்து வச்சுருக்கோம், பக்கத்து கடையில் வந்து பிரச்சனை நடக்குது, பக்கத்து கடையில் போராட்டம் இருக்குது. அப்போ நம்ம கடையை விட்டு போனால் நம்ம கடை பாதுகாக்கப்படணுமா வேண்டாமான்னு யோசிக்கணுமா வேண்டாமா? ஒரு அலையிலையா சொல்லுங்க. அலையிலோயா. ஒரு முறை நாங்கள் மங்களூர் பட்டணத்திற்கு போகும்போது நல்ல ஒரு காடான பகுதி, கூட வீட்டில் இருந்த எல்லாம் ஒரு என்னுடைய தாய் மாமா மரணத்தை சந்திச்சாருன்னு சொல்லி போயிருந்தோம் நாங்கள். அப்போது ஒரு காடான பகுதியில் திடீரென்று ஒரு கல், இவ்வளோ பெரிய கல் வந்து ஒரு வாகனத்தில் விழுந்து கண்ணாடி உடைந்து விட்டது. அப்போ நாங்கள் 3 ஜென்ஸு வண்டியில் இருந்தோம், மிச்சப்படி 4 பேர் லேடிஸ் இருந்தாங்க. எப்போவுமே நம்ம ஆட்கள் நகை போட்டிருப்பாங்க. அப்போது நாங்கள் என்ன செய்தோம், யார் கள்ளத்துக்கு அடித்தா என்று சொல்லி வண்டியை நிப்பாட்டி இறங்கி 3 பேருமே கடந்து போகும்போது என்னுடைய சித்தி சொன்னாங்க, தம்பி எல்லாரும் போகாதீங்க, எல்லாரும் போயிடாதீங்க, நாங்கள் லேடிஸ் இருக்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி. வேண்டாம், உடஞ்சிட்டு போட்டோம், கண்ணாடி அன்னைக்கு 2000-3000 ரூபா தான், மாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி. அந்த நேரத்தில் ஒரு ஞானம். தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நிறைய காரியங்கள். நம்மளுடைய முதலாவது நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இவர் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அப்படின்னா அதுக்கு பெரிய சூழ்நிலை இருக்கணும், உங்ககிட்ட அது இருக்கணும். இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நீ கடன் வாங்கி நீ அங்கேருந்து வாங்கிங்க கூடுன்னு கத்தர் சொல்லவே இல்லை. கைத்தட்டு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இன்னைக்கு ஒரே குடும்பத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே நம்ம சகோதரன் நம்ம சகோதரி நம்ம அந்த ஒரு அன்பு இல்லை. அதனாலதான் கர்த்தர் நன்மை செய்ய படியடா. நீ என்ன, நீ பைபிள் படிச்சு நீ எதுக்கு எனக்கு கொண்டு காணிக்கை செலுத்துகிறார்? உன் காணிக்கை கொண்டு வராத என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீண் காணிக்கைகளை, அது வீண் காணிக்கை என்று சொல்லுகிறார். கூட பிறந்த சகோதரன் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறான், கூட பிறந்த சகோதரன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், அவனை போய் விசாரிக்க உனக்கு துப்பு கிடையாது. நீ அங்கே இருந்து காணிக்கை கொண்டு வந்து கர்த்தர் எனக்கு செய்தார், இதை செய்தார் என்று சொல்லுகிறியே, உன் காணிக்கை வீண் காணிக்கை என்று சொல்லுகிறான். அதனால தான் சொல்றாரு, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை போடும்போது நீ அங்கே வச்சு உள்ள போட்டுறாத, அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஏமாத்திர காணிக்க, திருட்டு காணிக்க, ஓவர் வட்டி காணிக்கலாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அதுக்கெல்லாம் வேற இடம் இருக்கு, ஆண்டருடைய பலிபீடம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நன்மை செய்ய அறிந்தவன் நன்மை செய்யணும். என்னால் என்ன செய்ய முடியும் என் தம்பிக்கு, என்னால் என்ன செய்ய முடியும் என் தங்கச்சிக்கு, என்னால் என்ன செய்ய முடியும் எங்கள் அண்ணனுக்கு. அன்பிலே தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கணும். அப்படி செய்யவில்லை என்றால் அது அவனுக்கு பாவம் என்று எழுதுகிறார். பாவம் செய்கிற ஆத்மா செத்துரும். அதனால நம்மளால எனக்கு யார் நன்மை செய்கிறாங்க நம்ம நினைக்கிறேன், நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறேன், நான் அப்படி தான் நினைப்பேன். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னால் எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, நன்மை செய்ய எப்படி செய்யணும் அதை சொல்கிறார் பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கலாத்தியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசுவாசிக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு, இந்த இடத்துல வந்து ஆண்டவரே என்று நிற்கிறவர்களுக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கு, கேட்காதவங்களுக்கு, ஆண்டவரை பற்றி யோசிக்காதவங்களுக்கு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்க்கிறார், என் கஷ்டத்தை பார்க்கிறார் நினைக்கிறவங்களுக்கு நீங்க செய்யணும். கடவுள் நம்பிக்கையே இல்லை, ஆண்டவர் இருக்கிறாரன்னு நம்மளை அவங்களுக்கு கொடுத்த எந்த பிரயோஜனமும் இல்லை. லேலியா சொல்லுங்க, அவர் எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம இவ்விதமான ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ சில 10:38 இயேசுவை பாருங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எப்படி போனாரு? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு போன இடத்துலலாம் நன்மை உண்டானது, அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நன்மை செய்ய படிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நன்மை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னிடத்தில் கேட்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாது என்றார். அப்ப நன்மை செய்ய படிக்கணும். நம்ம நன்மை செய்யணுங்கிற எண்ணம் வரணும். என்னால் ஒரு 100 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஒரே ஒரு காரியத்தை நம்ம இந்த வேதத்திலிருந்து நம்ம யார் அந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி பார்த்தால் வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எஸ்தர் 9:22. அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். இதனாலதான் கர்த்தர் யூத சந்ததியில வந்தார். இயேசு எதுக்கு எருசலேமில் இஸ்ரவேல் தேசத்துல யூத குலத்துல ஏன் வந்தார்? யூதர்களுக்கு இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்தது. யூதருடைய சட்டம் பாருங்க, அவங்க என்ன செய்ய பாரு, அந்நாட்டில் விருந்துண்டு ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகள் அனுப்பவும். அப்போ ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு வீட்டில் நிகழ்ச்சி என்றால், ஐயோ என்னுடைய சகோதரன், ஐயோ என் குடும்பம், உனக்கு ஒரு திருமண காரியங்கள் இருக்கிறது, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ தெரியல, என்ன போராட்டம் இருக்கோ தெரியல, நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒருவேளை பணத்தில் உதவி செய்ய முடியாவிட்டாலும் பிசிக்கலாக நான் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட குணாதிசயம் இருந்தது. ஐயோ வீடு கட்டி கொண்டு இருக்கிறான், என்ன தேவை இருக்கிறது, என்னிடத்துல கொஞ்சம் பணம் இருக்கிறது, என்னிடத்துல கொஞ்சம் சேமிப்பு இருக்கிறது, எப்படியாவது என்னால் என்ன செய்ய முடியும்? அவங்க சந்தோஷம் கொண்டாடினார்களாம், வரிசைகளை அனுப்பினார்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ரகசியம் தெரிய வேண்டும். அதனாலதான் ஆவியானவர் பேசுகிறார். இது யூதர்களுக்கு அந்த அந்த மனசுல உள்ள அந்த எண்ணங்களை பாருங்க. அதனாலதான் இயேசு யூதனாய் வருகிறார். இயேசு யூதனா வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அவரிடத்துல ஏராளமான நன்மையான குணங்கள் இருக்கிறது. அதனால நம்மளும் அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீங்கள் செய்து பாருங்க. அப்படி ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்கிறது, உங்கள் சகோதரன் உங்கள் சகோதரி இல்லையா, இவங்களுக்கு என்ன, அவப்பட்ட கஷ்டம் அவன் வாங்கிட்டு போட்டோம், இவன் எதுக்கு இவ்வளோ பெரிய இடத்த பொண்ணை பார்த்தா, இவ்வளோ இடத்துல எதுக்கு மாப்பிள்ளையை பார்த்தா, எதுக்கு இப்படி பெரிய வீடு கட்டணும், அப்படிலாம் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அவர்கள் வீடு கட்டும் போது நீங்கள் போய் நின்று செய்தீர்கள் என்றால், நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் வீடு கட்டும் போது கர்த்தர் அவங்களை கொண்டு செய்ய வைப்பார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பம் பார்த்தாலும் என்கிட்ட இல்லை, நான் என்னத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால், கர்த்தரும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆட்களை தான் எழுப்பி தருவார். அதனால தான் நன்மை செய்ய படியுங்கள். பாருங்க, அவங்க விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடி ஒருவருக்கு ஒரு பேசுகிறார்கள். என்ன பேசியிருப்பாங்க? உணவு செலவு நான் எடுத்துக்கொள்கிறேன், மண்டப செலவு நான் எடுத்துக்கொள்கிறேன் பேசியிருப்பாங்க. நீங்க அப்படி பிராக்டிக்கலா எடுத்து பாருங்க. எப்பம் பார்த்தாலும் இல்லை 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 இல்லை, என்னத்தை கொடுத்தாலும் இல்லை என்று சொல்லாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க.
அதனால தான் பிரசங்கி புஸ்தகத்தில் சொல்லுவார், சந்தோஷமான வீட்டுக்கு போகிறத காட்டிலும் துக்க வீட்டுக்கு போ. அவ்வளோதான், பாடி மட்டும்தான் வெளியே போகும், சொத்து சுகம் ஒன்றும் வெளியே போகாது. என்ன வெளியே போவோம்? இந்த ஒவ்வொரு நாளும் உணரணும். நான் செத்தா எதை எடுத்துகிட்டு போக முடியும்? சண்டை போடுறவன் எதை எடுத்துகிட்டு போக முடியும் சொல்லுங்க? ஒரு சின்ன ஒன்றத்தை கூட கொடுத்து விட மாட்டான். அதுலேயும் ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பான், கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்காரு, ஏன் எடுக்காமல் இருக்காங்க? ஏன் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு, அவர் வேண்டான்றுவார். யார்? மோதிரம் போட்ட அண்ணன் வேண்டான்றுவார். ஆனால் இவன் பார்ப்பான், ரொம்ப மூடாத, வெயிட் பண்ணு, அவங்கெல்லாம் போட்டோம், மோதிரம் வரமாட்டது, கத்தி எடுத்து வெட்டியா? தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் நான் நினச்சி தான் மோதிரமே போடுறதில்ல. பாசத்தில் உள்ள வச்சு அனுப்பினாலும், சமீபத்தில் உறவினர் ஒருத்தர் 1.5 பவுன் மோதிரம் நல்ல கல் வச்சு ஆசைப்பட்டு போட்டார். அந்த மோதிரத்துக்கு எத்தனையோ மாதம் அண்ணங்கிட்ட சண்டை போட்டார். அண்ணனும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துட்டார். மரண நேரம் வந்துச்சு, இறந்துட்டார். இறந்தவரை தூக்கிட்டு வந்தால் டைட்டாக இருக்குது. அப்போ டைட்டாக இருக்குல்ல, அவருக்கு சொல்லிட்டார், எப்போ எனக்கு அந்த மோதிரம் வேண்டாம். ஒரு சவரம் அன்றைக்கி 60,000 ரூபா. 1.5 சவரம் மோதிரம் எவ்வளோ இருக்குது? 90,000 ரூபா உள்ள கையில் விரலில் இருக்குது. எனக்கு வேற பரபரன்ற என்ன இவர் வேண்டான்றாரு. அது இருந்தால் எத்தனை ஊழியத்தை செய்யலாம். நம்ம புத்தி அப்படி தானே போகும். அப்போ இல்லைப்பா, அது அவனுக்கு கொடுத்தாச்சு, அது அவனை சார்ந்தது. யாராவது நைட்டு தோண்டிடுவாங்க, தோண்டி எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ட்டு போயிட்டாரு. விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? இதுக்காக நம்ம அங்கே காவலாக உட்கார முடியும்? ஒன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் இல்லை. அதனால தான் அவர் துக்க வீட்டில் போய் பாருன்றாரு. அவன் செத்துட்டான்னா அவன் அதுக்கப்புறம் கத்தரை துதிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகளை விருந்துண்டு சந்தோஷம் அடைந்து ஒருவர் பேர் ஒருவர் அன்பாக இருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆம்பேட் சொல்லுங்க. நீங்கள் அப்படி அன்பாக இருந்துட்டீங்கன்னா என்ன ஆசீர்வாதம், அதை மாத்திரம் சொல்லிடுறேன். யோபு புஸ்தகத்தை வாசிங்க, 41ஆம் அதிகாரம். எல்லாம் வசனம் தான், ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. 42ஆம் அதிகாரம் யோபு 42:11 வாசிங்க. யோபு 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும், கவனிங்க, எல்லாரும் நல்ல இருதயத்தில் ஆணியை வச்சு அடிச்சுட்டு வெளியே போங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நல்ல இருதயத்தில் ஆணி வச்சு அடிச்சு இந்த வசனத்தை உள்ள இறக்குங்க. இதான் விசுவாச வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறது. சுயநலமா இருக்காதீங்க. பாருங்க, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் நண்பரும் அவனிடத்தில் வந்து யோபுவினிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி, அவன் கூப்பிட்டவன வீட்டுக்கு வந்து அவங்க கூட சாப்பிட்டு, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அங்கலாய்க்கிறாங்க, ஆறுதல் சொல்றாங்க. அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும், என்ன காசு? தங்க காசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கொடுத்தா தானே வரும். நீங்க காசு, நீங்க இத மாதிரி நடந்தா தானே உங்களுக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யோவின் முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை அவன் எப்படி கொடுத்ததுனாலதான் ஆசை. மேல இருந்து வரல. யார் கொடுத்தா? நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் தங்க காசை கொடுத்தாங்களா, பொன் ஆபரணம் கொடுத்தாங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, இது எப்போ பார்த்தாலும் வாங்குறதுல இருக்கக்கூடாது. நம்மளும் கொடுக்கணும்ல. நம்ம கொடுத்தா தானே பிரதர் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கொடுக்கிறதுல பழகணும், நன்மை செய்கிறதுல படிக்கணும். அதான் வேத புஸ்தகம். நன்மை செய்ய படிக்கணும். நம்ம ஏன் குடும்பம், ஏன் தங்கச்சி பிள்ளை, ஏன் அக்கா பிள்ளை, நான் செய்யணும். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தா போதும். வேற ஒன்றும் யோசிக்க மாட்டீங்க. அவன் வரல, இவன் வரல, எனக்கு தர, நான் என்ன செய்கிறேன், என் சைட்ல இருந்து நான் என்ன செய்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியும். அதைத்தான் அவர் சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் என்றால் அவன் கொடுக்கத்தக்க ஆசீர்வதிக்கப்படுவான். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, கொடுக்கறத சொல்றதுனால தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க எனக்கு கொடுங்க நான் சொல்ல, உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்து வாழுங்க. எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, நான் அவரை நம்பி இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒரு ஆசீர்வாத ஊற்றுக்கண். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதனால தான் வேத வசனத்திலிருந்து உங்களை எடுத்து காண்பித்து கொடுக்குறேன்.
ஒரு நாளும் முகம் கோடாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. கொடுக்கிறதுல ஒரு பெரிய பிளெஸிங் இருக்கிறது. நன்மை செய்ய படியுங்கள், இரக்கத்தை தேடுங்கள், எளியவர்களை நினையுங்கள் என்று கர்த்தர் எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிற வசனம். நான் எதையுமே ப்ராக்டிக்கலாக என் பர்சனலாக எடுத்து சொல்லவில்லை. நான் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அதனால் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்விதமாய் கொடுக்கத்தக்கனாய் ஆசீர்வாதம். கொடுக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. முகம் கூடக்கூடாது. கொடுக்க நினச்சிட்டா கொடுத்துடணும். ஒரு அழியிலே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை யோசிக்கவே கூடாது, அதை நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது. எல்லாம் எங்கே உண்டாயிருக்கும்? உங்கள் பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்தில் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இதெல்லாம் அந்த வழிபாடு தெரியாதனால தான் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைங்க அங்கங்கே கஷ்டப்படுறாங்க. இந்த வெளிப்பாடு தெரிஞ்சு அவன் கஷ்டப்படவே மாட்டான். ஆண்டவர் இருக்கிறாரியா, என்னை நடத்துவார், என்னை நடத்துவார். ஆமென். அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோமா?